அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஓம் சாமின்றதுல ஒரு உண்மையும் இருக்குது. ஓம்ன்றது தான் உலகம், ஓம்ன்றது தான் உயிர், ஓம்ன்றதை ஒழிச்சிக்கினே இருக்கணும். எல்லாரும் நல்லா இறைவன் அருளாலையும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக வாழட்டும். ஒரு மனிதன் இந்த மனித உடல் அமைஞ்சதை இறைவனை அடையிறதுக்காகவே அமைஞ்ச உடல் இது. மற்ற உடல்கள் எல்லாம் அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும், ஆனால் மனித மட்டும் நிமிர்ந்து நடப்பான் உலகத்திலேயே. ஏன் மனித மட்டும்? இவனும் ஒரு ஜீவன் தானேன்னா இவனுக்கு மட்டும்தான் மனம்ன்றது ஒன்று இருக்குது, மற்ற இதிலெல்லாம் உயிர் இருக்குது. அப்போ இந்த மனம் இருக்கிறதால எல்லாத்தையும் அடக்கி ஆள்ற தன்மை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதே நேரத்தில் இறைவனை அடையிற பக்குவமும் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த மனித வர்க்கமே இறைவனை அடையிறதுக்காக பிறந்தது. அது என்னமோ உலகத்தில் சாதிக்க போகிறேன்னு செய்துன்னு இருக்காங்க, அது எப்படியோ தெரியாது. ஆனால் என்னை தேடி வரவங்க முழுமையான உபதேசங்களை பெற்று இறைவனுடைய அருள் பெறணும், அதுதான் முக்கியம். உங்களுக்காக பேசிங்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த காலகட்டத்தில். இதை தவற விட்டுட்டிங்கன்னா உலகத்தில் நீங்கள் எங்கேயும் எந்த குரு கிட்டவும் பக்கத்தில் உட்கார முடியாது, எந்த சீடரும் குருவை பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட்டு போடணும். அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் நான் இங்கே அந்த வேற்றுமையை நினைக்கிறது இல்லை. குரு சீடன்றவன் உபதேசம் கொடுக்கும்போது வெளியே வந்துட்டா நீ நானும் ஒன்று தான். ஆணு பெண்ணுன்றதையே நான் பார்க்கறது கிடையாது, ஆன்மாவை மட்டும்தான் பார்க்கறது. அதனால் அப்படிப்பட்ட கலையை கற்றுக்குன்னு அதில் கரையேறுங்க. அதுதான் வாழ்க்கையை உலகத்தில் நடத்தணும். அதே நேரத்தில் இறைவனையும் அடையணுன்ற மன உறுதியோடு வாழ்ந்துங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் அடைய முடியும். அதுக்காக தான் இவ்வளோ கிளாஸ் நடத்தி பேசிங்கிறேன், அதை பயன்படுத்திக்கங்க. ஜெயலட்சுமி நோம்பு கும்பிட்டுன்னு இருந்தேன்ப்பா. இப்போ அதுக்கு ஜெயலட்சுமி நோம்பு கும்பிட்டு போறியா இனிமேல்? இல்லைப்பா. ஆமாம்மா, வரலட்சுமி நோம்புன்றது என்ன தெரியுமா? வீட்டுக்கு வரவு வர்றதுக்கு. இல்லப்பா, ஜெயலட்சுமி நோம்புன்றது என்ன தெரியுமா? வெற்றி அடையிறது. அதனால இனிமேல் வரலட்சுமி நோம்பை விட்டுடு, ஜெயலட்சுமி நோம்பை கும்பிடு, வெற்றி அடைஞ்சிடு. இதை எத்தனை வந்து என் கையில கொடுக்குறிய? போமா, எனக்கு வானாது. அப்பா மேலும் மேலும் ஆசிரமத்துக்கு கொடுக்குற. சரி சரி, கொடுக்கும் போது கொடு. முதல்ல எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். உதவி செய்யணும் நீ புட்டு குரு சொன்னார், உதவி செய்யணும் கோயிலுக்கு அப்படின்னு போய் கடங்கிடம் வாங்கி உதவி செய்ய சொல்கிறேன். கடங்கிடம் வாங்கி உதவி செய்யக்கூடாது. அந்த உதவியை செய்துட்டு திருப்பி கடங்காரங்கிட்ட மாட்டிக்கின்னு அவதிப்படக்கூடாது. உதவி செய்தால் தான் இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. இங்கே எல்லாரும் வரலாம், முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க, கடன் வாங்கி உதவி செய்யாது. எங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது. கரெக்டுமா? உன்னால முதல்ல சொல்றேன், நீ இருந்தா தானே உன் புள்ளிக்கு ஆதரவு, நீ இருந்தா தானே ஒரு செயல் செய்ய முடியும். நீ நல்லா இரு, அப்புறம் உதவி செய். முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு வழி தேடு, அப்புறமா எனக்கு 1000 உதவி செய். கண்டிப்பாமா, நான் தான் சொல்றேன்னே, நான் உங்களுக்குள்ள இருப்பேன், எந்த நேரத்திலையும் உங்களை காத்து பார்ப்பேன். அதனால அதை பத்திலாம் அந்த சந்தேகமே படாதீங்க. என்னை யார் நம்புறானோ அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு. அந்த அன்னைக்கு கூடவும் இருப்பேன். இல்லப்பா, நான் நிறைய செய்யணும்னு எனக்கு ஆசைப்பா. கண்டிப்பா செய்வோம்ப்பா. செய்வோமா? உன்னை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நான் யாரையுமே சொன்னது கிடையாது. ஆனால் நீ முதல்ல நல்லா இரு, எல்லாருக்கும் உதவி செய். நீ கெட்டு போய் இன்னொருத்தருக்கு செய்ய முடியாது. அதனால முதல்ல நீ நல்லா இரு, அதுதான். அன்னதானம் நீங்க போட சொல்லியிருக்கீங்கப்பா. போன மாசம் 5 பேருக்கு போட்டேன், இந்த மாசம் ஒரு 13 பேருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். பெரும் புண்ணியம் அது. சரிங்கப்பா, அது பெரிய புண்ணியம். எப்பவுமே இந்த உலகத்துல எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது மாதிரி குரு பக்கத்தில் உட்காந்து எந்த சீடனையும் எந்த குருவும் சேர்த்து நான் பார்த்ததில்லை இவ்வளோ வயசுல. அதே நேரத்தில் எந்த ஆசிரமத்திலையும் வர ஜனங்க சாப்பிடணும்னு அன்னதானம் போட்டதில்லை. எல்லாம் டோக்கன் கொடுப்பாங்க, துட்டு வாங்கிக்கணும். கேண்டீன்ல தான் போய் சாப்பிடணும். எல்லாம் மருவத்தூர்னா மங்காயத்தூர்னா எல்லா ஊர்லேயும் அப்படி தான்.
ஆனால் இங்கே ஒண்டி தான் வந்த ஜனம் சாப்பிடாம இங்கே வராதேன்டுவேன். அங்க அந்த டோக்கன் ஏன் தெரியுமா? நான் மனிதனுக்கு சோறு போடுறேன்னு எப்பவுமே நினைச்சது கிடையாது. நான் கடவுளுக்கு போட்டுங்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப மருவத்தூர் மனிதனுக்குள்ள தான் கடவுளுக்குறான். அந்த சோறு போட்டாதான் கடவுள். அன்னாபிஷேகம்னு கேள்விப்பட்டுக்கிறியா நீ? கேள்விப்பட்டிருக்கேன். கேட்டுக்கிறியா? பாத்துக்கிறியா? சிவன் செய்வாங்க. ஏமா? சிவன் கோயில்ல செய்வாங்க. அதான் சிவன் கோயில்ல தான் சோறுலாம் போட்டு ஆமாப்பா. அந்த லிங்கத்தை மூடி கொஞ்சோண்டு எல்லாரையும் பாக்குற மாதிரி கண்ணு வச்சுட்டு பண்ணுவாங்க. அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன ஒன்றும் தெரியாது. அப்புறம் மாத்தெல்லாம் வயசு போட்டு உண்டை பண்ணி எல்லாருக்கும் ஆளுக்கு 100 கூட இந்தான்னு கொடுத்துருவாங்க. அன்னமய கோஷத்தாலான உடல் இது. சாப்பாட்டால் இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா அந்த உடல் நிற்காது. இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு 5 பேர் இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம்னு அப்படி இன்னும் இருக்குது இது. ஆனால் மேலே இருக்கிற உடல் அன்னமய கோஷம்னு பேர். சாப்பாடு இல்லைன்னா இது நிற்காது. அப்போது இது நின்னாதான் இதுக்குள்ளே இருக்கிற கடவுள் நிற்பான். அப்போ நீ என்ன பண்ணணும்? மனுஷனுக்கு போடுறேன்னு நினைக்கக்கூடாது. மனுஷனுக்கு போடுறவன் தான் பணக்காரன், ஏழை, தாழ்ந்தவன், உயர்ந்தவன்ற எண்ணம் வரும். கடவுளுக்கு போடுறோன்னு நினச்சிக்கோ, சமமாக போவோம். அதை தான் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி இப்போ நிறைய ஆறு இருக்குது. ஆனால் கங்கையில் குளித்தாதான் பாவம் போகணும். ஆனால் கங்கையில் பார்த்தா அங்கே பணம் பதிக்கிறாங்க, பணம் செஞ்சு போகிறோம், கொளுத்திட்டு போகிறாங்க. அவங்க சொன்ன கங்கை எது? எந்த கங்கையில் குளித்தா பாவம் போகும்? எங்க சாமி? உத்தரப்பிரதேசத்தில் காசியில் ஓடுற கங்கையில், காசியில் ஓடுற கங்கையில் வீட்டில் செத்து போனவங்களாம் எதுவுமே தள்ளி விட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சாமி. பாவம்லாம் தீர்ந்துருமானா அது இல்லை சாமி, பாவம் தீர்றது. அங்கேயும் பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு முக்கூடல்னு ஒன்று இருக்குது. கங்கையும் பாயுது, யமுனையும் வருது. ஆனால் முக்கூடல் சொல்கிறாங்க, அங்கே 2 தான் ஓடுது. கங்கை இந்த பக்கம் வருது, யமுனை அந்த பக்கம் வருது. ஆனால் அதுக்கு பேர் திரிவேணி சங்கமம். யாரை ஏமாத்திங்கிறீங்க? திரிவேணினா 3 இருக்கணுமே. 3வது எங்கன்னா அது உள்முகமாக ஓடுதான். இந்த 3மே ஒரு பாயிண்டில் சந்திக்குது. அந்த ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த ஒரு பாயிண்ட் ஆழமாக இருக்கும். இங்கேருந்து வர ஒரு தண்ணி அப்படின்னா மேடாக இருக்கும். இந்த மேட்டில் மட்டும்தான் குடிக்க முடியும். அந்த பக்கம் போனாங்கன்னா உள்ளே போக வேண்டியது தான். அவ்வளோ ஆழமாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக தடுப்பு போட்டு வச்சுருப்பாங்க. போட்டில் மட்டும்தான் போக முடியும். அப்போது இந்த 3 கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 பொருளும் எங்கே சேருதோ அங்கே போய் நீ குளித்தா பாவம் தீரும். ஆனால் ராமகிருஷ்ணகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்களாம், சாமி நான் டெய்லியும் கங்கையில் போய் குளிச்சுனே இருக்கிறேன், ஆனால் என் பாவம் போன மாதிரியே தெரியல சாமி, நாளுக்கு நாள் என் கஷ்டம் பெருசாகினே போகுது அப்படின்றார். யாருக்கிட்ட? ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் கேட்குறாரு. சரிப்பா நீ எப்படிப்பா போய் குளிப்ப? போவன் சாமி, காலையில் 4 மணிக்கெலாம் ஏந்துப்பேன். 4 மணிக்கெலாம் ஏந்து என் துணியெல்லாம் எடுத்து மரத்தில் காய வச்சுட்டு போய் குளிப்பேன். திரும்ப வந்து அந்த துணியை போட்டுன்னு போயிடுவேன் சாமி. ஏண்டா உன் துணியை பாவம் பண்ணிச்சு, அந்த துணியை நீ சேர்த்து பண்ணியிருந்தேன்னா உன் பாவம்லாம் தீரும். அப்போ பாவம் பண்ணக்கூடிய உன் மனசு இருக்குது, அந்த மனசை நீ கங்கையில் போட்டு முக்கியிருந்தேன்னா உன் பாவம் போயிருக்கும். நீ வெறும் உடம்பை போய் முக்குற, திரும்ப போறிய பாவம் பண்ணது உடம்பா உன் மனசான்னு கேட்குற. அந்த மரத்தில் இருக்கிற சட்டை மாதிரி உன் மனசு எப்பவுமே ஈரமாகவே இல்லை. அந்த துணியை நீ நினச்சிருந்தனா அந்த துணி சுத்தமாக இருக்கும். உன் மனசை கங்கையில் குளிப்பாட்டியிருந்தனா உன் மனசும் சுத்தமாக இருக்குமே. இந்த மனம் சுத்தமானால் மட்டும்தான் உன் பாவம் தீரும். அப்போ கங்கையில் குளிக்கக்கூடிய யாருக்கும் இந்த கருத்து தெரியாது. அங்கே போய் ஒரு விஷயத்தை நான் இழக்கணும்னு சொன்னால் கங்கையில் குளிக்கிற எல்லாருக்கும் ஒரு நியதி உண்மை சாமி. இன்றைக்கி நான் போய் கங்கையில் குளிக்கிறேன்னா ஒரு தீர்மானம் அங்கே நிறைவேற்றி ஆகணும். அந்த தீர்மானம் என்னென்னா, இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து ஆகணும். கங்கையில் குளிக்கிறவங்க இந்த தீர்மானம் எடுத்தே ஆகணும். எத்தனை முறை போகிறாங்களோ அத்தனை தீர்மானம் எடுத்தே ஆகணும். ஆனால் எந்த தீர்மானம் எடுத்துக்கிறாங்க? சாமி எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, அதனால் இனிமேல் கத்திரிக்காய் நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டேன். இதுக்கு பெரிய விஷயம். இதை நீ வீட்டிலேருந்தே பண்ணிடலாமா? அதுக்கு எதுக்கு பஸ்ஸு போச்சு, ட்ரெயினை போச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு போய்க்கினேன்? அது இல்லை விஷயம். நான் வட்டிக்கு விட்றேன், வட்டிக்கு விட்டு தான் பணம்லாம் சேர்த்தேன். அப்போ நான் இன்னிலேருந்து முடிவு பண்ணிக்கணும், கங்கையில் போய் குளித்தா இனிமேல் நான் வட்டிக்கே விட மாட்டேன், அந்த பாவத்தொழிலை நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு நான் நிற்கணும். யாரையும் நம்ம மனுஷனை மதித்ததே இல்லை, அவ்வளோ மோசமான ஆள். இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், எல்லாரும் என்னை போல் நினைப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதைப்படி நின்னாதான் அந்த கங்கையில் குளித்ததுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?
சரி, இது சராசரி மனுஷனுக்கு இந்த அறிவை ஊட்டுறதுக்காக தான். அங்கேயும் 4 வாசல் வச்சுக்கிறாங்க சாமி, 4 வழி வச்சுக்கிறாங்க. எது? அர்த்தம், காமம், கர்மம், மோட்சம் 3 வச்சுக்கிறாங்க. அர்த்தம்னா என்னது? சொத்து, அதாவது கடை வீதி, அங்கே பொண்ணு பொருள் எல்லாம் கிடைக்கும். காமம்னா என்னது? அந்த காலத்தில் விலை மாதிரிலாம் அந்த தெருவில் போனால் எல்லாரும் இருப்பாங்களாம். அப்போ காமத்துக்கான வழி இருக்குது, நீ செல்வம் சேர்க்கறதுக்கான வழியும் இருக்குது. அடுத்து என்னது? கர்மம் செய்யறதுக்கான வழி, கடமையை செய்யறதுக்கான வழி இருக்குது. மோட்ச வீதின்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த 4 வீதி அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியறதே கிடையாது. அப்போ வள்ளுவரே என்ன சொல்கிறாரு? அறம் பொருள் இன்பம் வீடு. வீடுன்ற ஒரு பொருளை வைக்கல, அதை சைலண்ட்டாக வச்சுருக்காரு. அறம் பொருள் இன்பம்ன்ற 3 அதிகாரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. ஆனால் இந்த 3த்தையும் ஒரு மனுஷன் ஒழுங்காக வாழ்ந்தான்னு சொன்னால் வீடுன்றதை அவன் தேடி போக வேண்டியதில்லை, அவனை தேடி வீடுன்ற ஒரு பொருள் தானாக தேடி வந்துடும்ன்றது தான் திருக்குறள் படித்தவங்களுக்கான விளக்கம். அப்போது கங்கையில் போய் குளித்தோம்னு சொன்னால் இதெல்லாம் யோசனை பண்ணால் விடிவு உண்டு. அப்போ நம்மள மாதிரி அப்பியாசிக்கு எங்கே போய் குளிக்கிறது? நமக்கு எது திரிவேணி சங்கமம், நமக்கு எது கங்கை யமுனை சரஸ்வதின்னு சொன்னால் முக்கூடல்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வ மையம் தான் சாமி. கங்கையா இந்த மூச்சு இருக்குது, யமுனையா இந்த மூச்சு இருக்குது. இந்த 2மே போயின்னு இருந்தால் மரணம்ன்றது நிச்சயம். இந்த 2ம் இது வரைக்கும் ஓடாத மூச்சான சரஸ்வதின்னு கூடிய அந்த சுழுமுனையில் நம்ம ஏற்றணும். இந்த 2ஐயும் இடைகளை சந்திரகலைன்னு சொல்லக்கூடிய இந்த சுழுமுனை வழியில் நம்ம ஏற்றணும். சூரியகலையும் சந்திரகலையும் சுழுமுனையில் ஏற்றி அது அக்னி கலையாக நாம் மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு போய் தான் முக்கூடல் போகும். அது எங்கே போய் நிற்கும்னு சொன்னால் இந்த இடத்துல நிற்கும். அதுதான் சித்தம்பரம். அந்த சித்தம்பரத்தில் நம்மளால் நிற்க முடிஞ்சால் நமக்கு மனம்ன்றது அழியக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறோம். அப்போ நம்ம இந்த பாடமெல்லாம் எதை போய் நிற்குதுன்னா மனசை அழிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி நமக்கு வரணும். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மூச்சே சரியாக ஓட்ட தெரியல, அவங்களுக்கு வாசி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குமா சாமி? சைக்கிளே ஒழுங்காக ஓட்ட தெரியல, அவனுக்கு ஏரோப்ளேன் ஓட்ட சொல்லி கொடுத்தா அப்படி இருக்கான். நல்லா இருக்குமா? சரியாக வராது. அப்போது ஒரு மனுஷனுக்கு முதல்ல மனம்ன்றது பக்குவப்படணும். அந்த மனசை பக்குவப்படுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பயிற்சி வேணும். அப்போ எங்கே பிடிக்கணும்? முதல்ல மூச்சிலேருந்து ஆரம்பிக்கணும். அவங்க மூச்சிலேருந்து ஆரம்பித்து அந்த மனசை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேல்நிலை பாடம் வாங்கும்போது தான் அங்கே கிடைக்கிற அனுபவங்களை இவங்களால் உணர்ந்து அதை பக்குவமாக எடுத்துக்க முடியும். இங்கே நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்க. நல்லவங்களும் அந்த பாடம் பண்ணுறாங்க, கெட்டவங்களும் அந்த பாடம் பண்ணுறாங்க. நல்லவங்களோட அனுபவம் என்னென்னா, நல்லவங்க மனம் அழிந்த நிலையில் அந்த அனுபவத்தை சுவைப்பாங்க. கெட்டவங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும், ஆனால் அந்த அனுபவத்தால் பயன் அவங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? எட்டிப்பால் எட்டி படுத்தால் என்ன, ஈயாதவனு வாழ்ந்தால் என்ன மாதிரி, நாய்ப்பால் லிட்டராக சொன்னாலும் குடிக்க முடியாதுன்ற மாதிரி பக்குவம் இல்லாத ஆன்மாக்கு அனுபவம் கிடைச்சாலும் அந்த அனுபவத்தால் அதுக்கு எந்த பலனும் இல்லை. அப்போ அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது இந்த மனம் அதை சுவைக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு வரணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு ஐயா, வாசியை முதல்ல கொடுக்கல, வாசியை கடைசியில் வச்சுட்டு அதை அடையக்கூடிய பக்குவம் வர்றதுக்கு வரிசையாக பாட வச்சுக்கிறாரு. அப்போ நாம் அந்த நிலையை எட்டி பிடிச்சோம்னு சொன்னால் அந்த பக்குவம் வரும். அந்த எங்கே நிற்போன்னு சொன்னால் சித்தம்பரம் சொல்லக்கூடிய அதுதான் சிதம்பரம். அந்த சிதம்பரம் போனால் மட்டும்தான் இந்த உடல் கூற்றை பற்றியான தத்துவம் தெரியும், இந்த மனசோட அந்த பலவீனம் தெரியும். அப்போ தான் நாம் அதை அடக்கி ஆளவே முடியும். அப்போது இந்த 2 கலையும் ஒன்று சேர்த்து யார் ஒருத்தர் அக்னி கலையில் ஏற்றுறாங்களோ அதை அவங்க மட்டும்தான் முக்கூடலுக்கு போக முடியும். அங்கே போனால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் எத்தனை பிறகுகளை செஞ்ச பாவத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும் சாமி. அதுக்காக தான் அங்கே கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. வெளியே எங்கேயும் இல்லை, எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு,
நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு.